வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சித்திரை 1 அன்றைக்கி சித்திரை கனி காணுதல் அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த சித்திரை கனி எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு சின்ன பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எளிமையான முறையிலையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மா, பலா, வாழை, முக்கனி சேர்ந்ததையும் எடுத்துக்கோங்க. மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி, உங்கள் பூஜை ரூமில் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. அதில் அந்த கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தாம்பழம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழம் வாங்கிக்கோங்க. மெயின் பார்த்திங்க அப்படின்னா மா, பலா, வாழை இது உங்களால் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா வாங்கி வைங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன பழம் இருக்கோ அந்த பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு, சர்க்கரை, பருப்பு இதெல்லாம் அது ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூபா நோட்டு, நாணயம், தங்க காசு, வெள்ளி பொருள், தங்க பொருள் இதெல்லாம் இருந்ததுனால அதையும் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூஜை ரூமை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்மளோட நிலைவாசலும் மங்களகரமாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மாடியில் இருக்கோம், அதனால் கூட்டி தொளிக்க முடியாது அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தொடச்சிட்டு அழகாக ஒரு குட்டி கோலமாக போட்டிங்க அப்படின்னாலே அது பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிலைவாசலை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிம்பாக இருக்கும். நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நிலைவாசலை மங்களகரமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அது சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமாகவும் இருக்க முடியும், செல்வ செழிம்பாகவும் இருக்க முடியும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பழங்கள்லாம் வச்சு தான் சித்திரை கனி காணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது எல்லா வீட்லேயுமே இருக்கும். இது இல்லாத வீடே இருக்காது. அரிசி, கல் உப்பு, சர்க்கரை, பருப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாமே எல்லாரோட வீட்லேயுமே கிடைக்கும். அதை ஒரு சின்ன சின்ன டம்ளரில் நிறைவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு இதையும் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ, அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்லை, அதை நிறைய எண்ணெய் விட்டுட்டு ரெட்டை திரி போட்டு தீபம் ஏற்றி விளக்கு முன்னாடி, அதாவது கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க. 10 ரூபா நோட்டுனாலும் சரி, நம்ம வீட்டில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். கட்டுக்கட்டாக பணம் வைக்கணும், நிறைய நகை வைக்கணும், வெள்ளி நகை வைக்கணும், தங்க நகைகள்லாம் நிறைய வச்சு தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கல் உப்பு அப்படின்னாலே அதிலே மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பாங்க. அது ஒன்று பத்தலையா நம்மளுக்கு? கல் உப்புலேயே மகாலட்சுமி இருக்காங்க. அதை விட சிறந்த பொருள் ஒன்று இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கல் உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு சமமானது. அந்த கல் உப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கி மஞ்சள் தூள் வாங்கி நீங்கள் வச்சு எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த வருஷம் இன்னும் நம்ம முன்னேறி வருவோம். நம்ம இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு எளிமையான முறையில் வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி தான் வருவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் என்னோடய அனுபவத்தினால நான் சொல்ல வரேன். நான் எப்பயுமே என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்னோடய வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் எப்பயுமே நிறைவாக தான் நினைப்பேன். குறைவாக என்றைக்குமே நினைக்கவே மாட்டேன். என் வீட்டில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் மன நிறைவோடு ஒவ்வொரு நாளும் நான் பூஜை பண்ணுவேன். மஞ்சள் குங்குமம் அப்படின்றது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்று. மஞ்சள் குங்குமம், கல் உப்பு, மஞ்சள் பாக்கெட்டு இதை வச்சு எளிமையான முறையில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வரலாம். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நான் சொன்னதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அரிசி, துவரம் பருப்பு, கல் உப்பு, சர்க்கரையெல்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி கல் உப்பு பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அது என்ன 20 ரூபா தான் வரப்போகுது. மஞ்சத்தூள் ஒரு 10 ரூபா. அதை வாங்கி வைக்க போகிறோம். வீட்டில் நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வைக்க போகிறோம்.
அதே மாதிரி தீபம் உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கையும் எடுத்து வச்சு மங்களகரமாக எந்த அளவுக்கு மலர்கள் இருக்கோ அந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நம்ம வீட்டில் இருக்கிறத எப்பயுமே நிறைவாக நினைங்க. குறையாக இருக்குதுன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைவாக தான் கொடுத்துருக்காரு. இன்னும் நம்மளோட லைஃப்பில் நிறைய இருக்குது. இன்னும் நம்மளுக்கு நிறைய கொடுப்பாரு. நம்மளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்பி நீங்கள் வந்து கடவுளை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். செல்வ செழிம்போடு இருப்போம். மெயின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைகால் சுகத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து எல்லாமே சாதிக்க முடியும். அதனால் கடவுள்கிட்ட வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதையும் வேண்டிக்கோங்க. அது ஒன்று இருந்தாலே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். தெய்வத்தை வந்து முழு மனதோடு வேண்டுங்க. அதே மாதிரி என்றைக்குமே வந்து சோர்ந்து போய் இது இல்லை அது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கதே நம்மளுக்கு போதும். கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைக்கு வருவோம். மேலும் மேலும் முன்னேறி வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கதவில் வந்து உங்களோட குலதெய்வ பேரோ இல்லை இஷ்ட தெய்வத்தோட பேரோ மங்களகரமாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நம்ம நிலைவாசலை வந்து பார்த்த உடனேமே நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு யார் வந்தாலும் அவங்களோட மைண்டே வந்து பாசிட்டிவாக மாறிடும். அது ஒரு குட் வைப்ஸாக இருக்கும். நம்மளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம நிலைவாசலை வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் இதை வந்து செய்யணும் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக செய்கிறோமோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். நான் அதுதான் என் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்பவே அழகாக செய்வேன். அதாவது இருக்கிறத வச்சு அழகுபடுத்துவேன், அவ்வளோதான். இல்லாத ஒன்றை நினச்சி நம்ம கவலைப்படுறத விட இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு அழகாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அழகாக பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் என்னோடய வீட்டில் வந்து பார்த்து பார்த்து செய்வேன். மன திருப்தியோடையும் முழு மனதோடையும் ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை விட நான் இன்னும் வாழ்க்கையில் வந்து முன்னேறி வருவேன். எனக்கு இப்போ வந்து கடவுள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். இன்னும் எனக்கு வந்து கொடுப்பாரு. அதுதான் என்னோடய நம்பிக்கை. இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் நம்ம எல்லாருமே வளர்ந்து வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி வருவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம என்ன நினச்சோமோ அந்த விஷயம் வந்து நடக்கும். எந்த அளவுக்கு முழு மனதோட நம்ம கடவுளை வந்து வழிபாடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி வருவோம். நான் சொல்கிறது அதுதான். பழங்கள்லாம் இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நிறைவாக வச்சு கும்பிட்டாலே நம்ம என்றைக்குமே நிறைஞ்சு தான் இருக்கும் நம்ம வீடு. நான் சொல்ல வர்றது அதுதான். எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மனநிறைவோடு கும்பிடுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்ம முன்னுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்க இதுதான் ஒரு எளிமையான முறையிலேயே நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.